வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கன்னிராசிக்கு அடுத்த 15 நாட்கள் இந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கன்னிராசி மட்டும் இல்லாமல் அனைத்து ராசிக்குரிய ராசி பலன் நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது. வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசி கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எதுலேயுமே ஒரு ஈர்ப்புத்தன்மை பெற்றவங்க. அவங்க முகமாகட்டும், உடல் பாகனையாகட்டும், அவங்க செய்கிற செயலாகட்டும், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து ஈர்க்கும் தன்மை வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா கன்னிராசிங்கிறது ஒரு பெண் ராசி, ஒரு ஈர்க்கக்கூடிய ராசி, அனைத்துமே தன் பக்கத்தில் ஈர்த்து வைக்கக்கூடிய ராசி. அவங்க இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அந்த 100 பேர்த்தில் இவங்க மட்டும் தனித்துவமாக தெரிகிறவங்க தான் இந்த கன்னிராசிக்காரங்க. கன்னிராசினாலே ஒரு ஈர்ப்பு இருக்கும். எதாவது ஒன்றில், அதாவது அவங்களோட முக பாகனைகளில் இருக்கலாம், அவங்களோட உடல் அமைப்பில் இருக்கலாம், இல்லாட்டி அவங்களோட செயல்பாடுகள் இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்றில் வந்து எல்லாத்தையுமே ஈர்த்துருவாங்க. இதனாலேயே அவங்க வந்து கண்டிப்பாக காதல் வயப்பட்டிருப்பாங்க கன்னிராசிக்காரங்க. கன்னிராசிக்காரங்க வந்து பெண் ராசிங்கிறனால அதிகமாக இரக்க குணம் வந்து அவங்கள்ட்ட கண்டிப்பாக இருக்குங்க கன்னிராசிக்காரங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் எதுலேயுமே கோவப்படுவாங்க. திடீர்னு கோவம் வரும். எதுக்கு கோவம் வருது, ஏன் கோவம் வருதுன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு கோவ குணம் படைச்சவங்க தான் இந்த கன்னிராசிக்காரங்க. கோவங்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். எவ்வளோதான் கோவப்பட்டாலும் ஒரு தாய் உள்ளம் படைச்சவங்களா இருப்பாங்க இந்த கன்னிராசிக்காரங்க. கன்னிராசிக்காரங்க எந்த செயல் செஞ்சாலுமே ஒரு ஒரு கண்ணோட்டத்தை தான் செய்வாங்க. இந்த செயல் செஞ்சால் இது வந்து நடக்குமா இல்லை நடக்காதுன்னு சொல்லி அவங்க மைண்டில் முதலே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் ஒரு செயலில் வந்து இறங்குவாங்க. அவங்களுக்கு முதலே தெரியும் இது பண்ணால் இது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு மைண்ட் பவர் வந்து கன்னிராசிக்காரங்க எப்போவுமே இருக்கும். அதே மாதிரி அவங்க பண்ணி அந்த இது ஒரு வெற்றி பெறக்கூடிய காரியமாக தான் இருக்கும். எதுவுமே சிந்திச்சு செயல்படக்கூடியவங்க கன்னிராசிக்காரங்க. அந்த கன்னிராசிக்காரங்க அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைய போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கன்னிராசிக்காரங்க தொழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தொழில் வந்து ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை வந்து காண்பாங்க கன்னிராசி. சனி பகவான் நல்ல இடத்துல இருக்காரு, சூரிய பகவான், கேது, செவ்வாய் எல்லாருமே ஒரு நல்ல இடத்துல அமைஞ்சிருக்கிறதுனால தொழிலில் வந்து கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஒரு இடத்துல வேலைக்கு போகிறாங்கன்னா அந்த வேலையை வந்து நிப்பாட்டிட்டு ஒரு தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். ஒரு நல்ல தொழில் தொடங்கினீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதிய முதலாளி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கஸ்டமர் வந்து உங்களுக்கு அதிகரிப்பாங்க. பொருட்கள் நல்லா விற்கிறோம். தொழில் துணைனா கண்டிப்பாக இருக்கும். இல்லை நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா வேலையில் வந்து ப்ரொமோஷன் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சூரிய பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து அவர் வந்து கொண்டு போவார். அதனால் ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து ஏற்படும் தொழில் ரீதியாக. இப்போ நான் வேலை போயிட்டு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 15 நாட்கள் ஒரு நல்ல நாளாக இருக்கும். கண்டிப்பாக தொழில் தொடங்கினா ஒரு வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த அடுத்த 15 நாட்கள் உங்களுக்கு வந்து அமைய போகுது. இந்த 15 நாட்கள் விட்டுறாங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் இது நல்ல பலன் தான் இருக்குது. இருந்தாலும் இந்த 15 நாட்கள் ஒரு சூப்பரான பலனை வந்து நீங்கள் கன்னிராசிக்காரங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உடல்நலத்தில் ஒரு கன்னிராசிக்காரங்க ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்து அவதிப்பற்றியே வருவாங்க. உடல் எப்படி இருக்குது அப்படின்னு கன்னிராசிக்காரங்க பார்த்து கேட்டிங்கன்னா, இல்லை ஏதாவது என் உடம்புல குறை இருந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க தான் அந்த கன்னிராசிக்காரங்க. இந்த 15 நாட்கள் அந்த தொந்தரவு வந்து பூர்ணமாக குரணமாகாட்டியும் இந்த 15 நாட்கள் அந்த தொந்தரவு வந்து உங்களுக்கு வந்து விடுதலை கிடைக்கும் உடல்நிலை பொறுத்தவரை. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. ஒர்க் டென்ஷன் அதுன்னு சொல்லி தலைவலி, இந்த மாதிரி வேலை சம்மந்தமாக அலையிறது அந்த மாதிரி தான் இருக்குது. தவிர மற்றபடி பெரிய பிரச்சனை கன்னிராசிகளுக்கு எதுவுமே இல்லை. அடுத்து வந்து குடும்பம்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து சூப்பராக இருக்குங்க. உங்களை வந்து கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கக்கூடிய காலகட்டம் தான் அந்த காலகட்டம். சண்டையில் இருந்தாலுமே இந்த 15 நாட்கள் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய இது கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கன்னிராசியை பொறுத்தவரையே. ஆனால் குடும்பத்தில் நல்ல பேர் கிடைக்கும், நல்லா சம்பாதிப்பீங்க, குடும்பத்தோடு ஏதாவது சுற்றுலா செஞ்சுட்டு வருவீங்க, இல்லாட்டி நீங்களே ஏதாவது குடும்பத்தை விசேஷம் வைப்பீங்க, உங்கள் சொந்தக்காரங்களாம் ஒன்று சேர்த்து வந்து உங்களை ஒன்று சேருவாங்க. அந்த மாதிரியான குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் ஏற்படுற காலகட்டம் தான் கன்னிராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டம். மாணவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாணவருக்கு வந்து சிறப்பாக இருக்குங்க. ஏதாவது ஒரு மாணவர் வந்து புதுசாக நான் வந்து ஏதாவது ஒன்று ட்ரை பண்ண போகிறேன், வெளிநாட்டுக்கு போய் படிக்க போகிறேன், இல்லை வெளிநாட்டிலையும் நான் போய் படிக்க போகிறேன், எனக்கு இந்த சீட்டு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த 15 நாட்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்லா இருக்குது. மார்க்குமே அதிகமாக ஸ்கோர் பண்ணுவீங்க. எக்ஸாமாக எது இருந்தாலுமே நல்லா படிப்பீங்க, நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க. ஞாபகத்திறன் வந்து இந்த 15 நாட்கள் அபரிவிதமாக இருக்கும். இதனால் அடுத்த கட்டத்துக்கு வந்து நகருவீங்க கன்னிராசிக்கார மாணவர்கள். மொத்தத்தில் பார்த்தா கன்னிராசிக்கு இந்த 15 நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்குது. இந்த 15 நாள் கன்னிராசியை பயன்படுத்திங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகரக்கூடிய நல்ல வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். கன்னிராசிக்காரர்களோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி. தேங்க்ஸ் ஃபார்